வணக்கம் and welcome back to Crickals YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2024ஓட 39வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 23 ஏப்ரல் நைட்டு 7:30க்கு சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை அதாவது சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Before watching this preview video, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் கொடுக்குறோம். அது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். ஸ்மால் லீக்கான டெமோ டீமும் கொடுக்குறோம். அது மோஸ்ட்லி சேஃபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் இந்த டீமை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேப்பாக்ல நடக்க போகுது. சேப்பா கிரவுண்ட் அப்படின்னாலே ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவான ட்ராக்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த சீசன்ல ஒரு 3 மேட்ச் நடந்திருக்கு. அதுல அதிகப்படியான விக்கெட் பேஸ் பவுலர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ பிச்சை யூஸ் பண்ண தான் ஸ்பின்னர்ஸ் ட்ராக்கா மாறும். ஸோ மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு 40% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கியா ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்கன்னா அதுல ஒரு 2ல இருந்து ஒரு 3 டீம்ல கொஞ்சம் ரிஸ்கியா ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள கேப்டனாவோ வைஸ் கேப்டனோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா மோஸ்ட்லி பேஸ் பவுலர்ஸ் இந்த வென்யூல இந்த சீசன்ல அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. இந்த வென்யூல 34 விக்கெட் ஓவராலா பவுலர் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 25 ஸ்பின்னர்ஸ்க்கு 9 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. ஆனா பிட்ச் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 163, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 4 மேட்சஸ் இன்க்ளூடிங் இந்த சீசன்லயும் 2 டீம் ஒவ்வொரு மேட்ச் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதுல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 2 மேட்சும் சிஎஸ்கே ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் எந்த ஒரு ரிசல்ட் இல்லாம முடிஞ்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. இருந்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது 2 டீமும் 7 மேட்சுக்கு 4 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரன் ரேட்ல சிஎஸ்கே கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் ஹோம் வென்யூ ஸோ சேப்பாக் அப்படின்னு வந்துட்டாலே சிஎஸ்கேக்கு ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்க போது. நீங்க எந்த மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அதாவது மிடில் வரக்கூடிய 1 டவுன் அல்லது செகண்ட் டவுன் இந்த மாதிரி டவுன்ல வரக்கூடிய பேட்டர்ஸ் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க இன்னும் கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா நீங்க ட்ரீம் லெவன்ல பிளே பண்ணலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அதுவே ஸ்மால் லீக்ல நீங்க இன்னும் ட்ரீம் லெவன்ல பிளே பண்ற யூசர் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தவறை மீண்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேப்லோன் ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கு. அதுல 2 ஸ்பாட் உள்ளதுல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா அப்போ ட்ரீம் லெவன்ல 5,750 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ். ஆனா அதுவே நீங்க மை ஃபேப்லோன்ல வந்து பிளே பண்ணும்போது 5,500 ரூபாய் தான். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 250 ரூபாய் சேவ் பண்ண முடியுது. ஒரு கான்டெஸ்ட் அதாவது ஒரு மேட்சுக்கு ஒரு கான்டெஸ்ட். அதே ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட் நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். நல்லா யோசிங்க. அதே 10,000 ரூபாய் தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 ரூபாய் தான் இங்கேயும், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு என்ட்ரி ஃபீஸ்ல போய் அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா யோசிங்க. இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னா அந்த 1000 ரூபாய் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இன்னொரு மேட்ச்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துடலாமே. சோ இந்த மாதிரி யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப சூப்பரான
அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லோனுக்கு ஸ்மால் லீக் இன்டர்ஃபேஸும் அந்த மைஃபேப் லோன் ஆப்போட ஸ்மால் லீக் இன்டர்ஃபேஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு நல்ல ஐடியாவுக்கு வந்துருவீங்க. மைஃபேப் லோன் ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சிஎஸ்கே சைட் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், அஜின்கே ரஹானே அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா இவங்க 3 பேர் தான் டாப்ல வரப்போறாங்க. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 2 மேட்சும் அஜின்கே ரஹானாவும் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேரும் தான் ஏர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அந்த நம்பர் 3ல ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு இருக்காரு. அண்ட் தென் டேரில் மிச்சல் அல்லது மொயின் அலி இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இந்த பர்டிகுலர் மேட்ச் பிளே பண்ணுவாங்க. அண்ட் தென் எம்எஸ் தோனி, சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, தீபக் சகார், துஷார் தேஷ்பாண்டே, பத்திரனா, முஸ்டபிர் ரஹ்மான் இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேவும் சிவம் டூபே இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா முஸ்டபிர் ரஹ்மான் 1, பத்திரனா 2, தேஷ்பாண்டே 3, தீபக் சகார் 4, அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா 5, அண்ட் தென் டேரில் மிச்சல் அல்லது மொயின் அலி 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வரப்போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்னா பத்திரனா 4 ஓவர், முஸ்டபிர் ரஹ்மான் 4 ஓவர், ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர். மோஸ்ட்லி இவங்க 12 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை தீபக் சகார், துஷார் தேஷ்பாண்டே, மொயின் அலி அல்லது டேரில் மிச்சல் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி சான்சஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகார் அண்ட் தென் முஸ்டபிர் ரஹ்மான் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்திரனா, தேஷ்பாண்டே அண்ட் தென் முஸ்டபிர் ரஹ்மான் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா குடன் டிகா, கேஎல் ராகுல் இவங்க 2 பேர் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல தீபக் ஹூடா, ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மேட் ஹென்ரி, மோசின் கான், யாஸ் தக்கூர் இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா தீபக் ஹூடாவும் மணிமாறன் சித்தார்த் ஸ்பின்னர் ட்ராக் அப்படிங்கறதுனால மணிமாறன் சித்தார்த்த இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுறாங்க, கொஞ்சம் குயிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5 விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா அர்ஷத் கான் ஒரு டூயல் ஆப்ஷன் பேட்டிங்கும் பண்றாரு பவுலிங் பண்றதுனால அர்ஷத் கான் அந்த மாதிரி கட்டாயத்துல வேணா இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருவாங்க. இல்ல விக்கெட்டை விடல, செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல மணிமாறன் சித்தார்த்த தான் இம்பாக்ட் பிளேயரா லக்னோ கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா யாஸ் தக்கூர், மோசின் கான் 2, மேட் ஹென்ரி 3, ரவி பிஸ்னாய் 4, குருணல் பாண்டியா 5, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6, அர்ஷத் கான் அல்லது மணிமாறன் சித்தார்த் 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் லக்னோ வரப்போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்னா ரவி பிஸ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, குருணல் பாண்டியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, அண்ட் தென் மேட் ஹென்ரிட்டு இருந்து ஒரு 3 ஓவர், அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 2 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கேயே 13 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 7 ஓவர் தான் மோசின் கான், யாஸ் தக்கூர் அண்ட் தென் அர்ஷத் கான் அல்லது மணிமாறன் சித்தார்த் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த டீம்ல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி, மோசின் கான், யாஸ் தக்கூர் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மேபி மணிமாறன் சித்தார்த் இம்பாக்ட் பிளேயரா வராரு அப்படின்னா அவரு நியூ பால்ல இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டெத் ஓவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேட் ஹென்ரி, மோசின் கான், யாஸ் தக்கூர் இவங்களே தான் டெத்லயோ போல் போடுறதான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அர்ஷத் கான் வராரு அப்படின்னா அவரு ஏதோ ஒரு ஓவரை டெத்ல போல் போடுறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான சான்ஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாவே கிடைக்கும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்க டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நான் ஒரு 14 பிளேயர் சொல்றேன்னா அந்த 14 பிளேயரும் தான் நீங்க யூஸ் பண்ணணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்றேன்னா அவங்கள தான் யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. இது ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. இந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால
ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 5 பிளேயர்ஸை மஸ்ட் பிக்கா நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. அதுல யார் யாரெல்லாம் வர போறாங்கன்னா ரவீந்திர ஜடேஜா டூயல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அகைன்ஸ்டாவே 50 அடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் மூணுலயுமே இவரோட கான்ட்ரிபியூட் டீமுக்காக இருக்குது. ஏதோ ஒண்ணுல சக்சஸ். இப்போ பவுல்ல ஒரு 2 விக்கெட், ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் பவுல் பண்றாங்க, ஸ்பின்னர் ட்ராக்கா மாறிடுச்சு, அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வரதான் சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அதுக்கான குவாலிட்டி ரவீந்திர ஜடேஜா கிட்ட அதிகப்படியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம சேப்பாக் பிச் அப்படின்னாலே ரவீந்திர ஜடேஜா ஒரு மஸ்ட் பிக்கா வந்துருவாரு. 10 ரன்னா டெத் ஓவர் போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் ஒரு 3 ஓவர் ஆச்சு டெத்ல போல் பண்றாரு. நிறைய ஏர்கர் ஸ்லோ பால் நிறைய வித்தைகளை கையில வச்சுட்டு இருக்கனால ரீசன்ட் டைம் ஃபார்மும் சரி விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 10 ரன்னாவை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொயின் அலி ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக். டாரல் மிச்சலை டிராப் பண்ணிட்டு மொயின் அலிவே கொண்டு வராங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல நிக்கோலஸ் பூரன், குடன் டிகா, குருணல் பாண்டியா இந்த மாதிரி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா மொயின் அலியை தான் கொண்டு வர போறாங்க. ஸோ மொயின் அலியை கொண்டு வராங்க அப்படின்னா அவர் மினிமம் ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாரு. அதுல ஒரு விக்கெட் எடுத்தா போதும். பேட்டிங்ல உள்ள வந்தாலும் கண்டிப்பா 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியா அவருமே ட்ரீம் டீம் வரதான சான்ஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா மொயின் அலி இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் KL ராகுல் டிஎல் ஆப்ஷன் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் அவுட் இருந்தாரு சிஎஸ்கே அகைன்ஸ்டாவே நம்ம பார்த்திருந்தோம் சேசிங்ல. சோ அதே மாதிரி ஒரு மினிமம் ஆவரேஜா பெருசால வேணாம், ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சா போதும், ஈஸியா ட்ரீம் வந்துருவாரு. ஏன்னா விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் பண்ணிருக்கோம். சப்போஸ் பிச் ஸ்லோ பிச்சா மாறிடுச்சு அந்த மாதிரி டைம்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து போல் பண்றாரு, ஒரு விக்கெட் எடுத்தா போதும். அண்ட் தென் ஃபீல்டிங்ல எப்படி இருந்தாலும் ஒரு கேட்ச பிடிச்சிடாரு. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 15 ரன் ஆவரேஜா ஆடி கொடுத்துருவாரு. ஈஸியா அவருமே ட்ரீம் டீம் வரதான சான்ஸ் இருக்கும். இதுல மோஸ்ட்லி ரவீந்திர ஜடேஜா 10 ரன்னா, KL ராகுல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 4 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மொயின் அலியை மட்டும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே ஒரு 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல இவங்களை நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட், நிக்கோலஸ் பூரன், சிவம் டுபே, குடன் டிகாக் இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சாலிடா இவங்க பேட்டிங்ல ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யார்கிட்ட இருக்குன்னா நிக்கோலஸ் பூரன் எப்படினாலும் மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 2 கேட்ச பிடிச்சிடுறாரு. சோ அதுலயே ஒரு 16 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்ணதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் வந்து ஒரு 15 ரன் அடிச்சா போது ட்ரீம் டீம் வந்துருவாரு. ரீசெண்ட் டைமும் செம்ம ஃபார்ம்ல இருக்கனால நிக்கோலஸ் பூரனுக்கு அதிகப்படியான ஒரு 60-70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அந்த ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக், ஒரு மினிமம் ஒரு 80% நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சேசிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. சிவம் டுபே லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப் ஆயிருந்தாரு. இப்போ சென்னை கிரவுண்ட் வந்துட்டாரு அப்படின்னால ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தான் இருக்கு. சோ இந்த வெனில ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஒரு ஃபிளாப் ஆயிருக்காரு. ஆவரேஜா இவருமே ஒரு 25 ரன் அடிக்கிறதான சான்ஸ் இருக்கும். இப்போ நீங்க சப்போஸ் ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டுபே இவங்க எல்லாத்தையுமே நீங்க டிராப் பண்ற டீம்ல MSDக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். MSD அல்லது சம்மர் ரிஸ்வி உங்க மைண்ட் செட் ஏத்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல MSD விக்கெட் கீப்பர் பண்ணால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் கீழ இருக்க முஸ்தபிர் ரஹ்மான் டெத்ல போல் பண்றனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். மினிமம் ஒரு 80% டீம்லயாவது நீங்க அவருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். நிறைய ஸ்லோ கட்டர் போறதுனால அது சிஎஸ்கே அதாவது சென்னை பிச்சுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். சிஎஸ்கேவோட ஒரு கீ பவுலர் அப்படின்னா முஸ்தபிர் ரஹ்மான், 10 ரன்னா இவங்க 2 பேர் தான் இந்த டீமோட கீ பவுலர்ஸ். அண்ட் தென் ரவி பிஸ்னாய் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க யாரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னா ரவி பிஸ்னாயை மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே பவுல் பண்ணி நிறைய ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணிடுறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க குருணல் பாண்டியாவை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ குருணல் பாண்டியாவை ரவி பிஸ்னாவை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் தென் குடன் டிகாக் அவர் பேட்ல பட்டுச்சுனா தான் ஃபீல்டிங்ல அதிகமா நிக்க மாட்டாரு, கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட கம்மி தான். கண்டிப்பா இவர் ஒரு 30+ ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். சப்போஸ் இவர் ஃபிளாப் ஆயிருவாரு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீம்ல ரொம்ப ரிஸ்கியா தீபக் ஹூடாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். ஏன்னா போர் ஃபார்ம்ல தான் இருக்காரு தீபக் ஹூடாவும். சப்போஸ் உள்ள நின்று பொறுமையா ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ குடன் டிகாக்கு தீபக் ஹூடாவே நீங்க
மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல யார் யாருக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் அதுல கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அஜின்கே ரஹானே, ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் டாப் ஆர்டர்லயே வராங்க. அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கண்டிப்பா அஜின்கே ரஹானே அல்லது ரச்சின் ரவீந்திரா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு நீங்க லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. இதுல அஜின்கே ரஹானே 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் அவசரப்படுறதுனால கொஞ்சம் ஏர்லியா கூட விக்கெட் விட்டுருவாரு. ஸோ அவரை ஒரு 30ல இருந்து ஒரு 40% மட்டும் நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் யாஸ் தக்கூர் ஏன்னா இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக். இந்த மாதிரி ட்ராக்ல இந்த மாதிரி பவுலர் வந்து பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. அதுலயும் இவர் 1 or 2 ஓவர் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போன முடிவு பண்ணீங்கன்னா அஜின்கே ரஹானே, ரச்சின் ரவீந்திரா, யாஸ் தக்கூர் இந்த ஆப்ஷன்ல போக. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே, அதாவது சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே, அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா தீபக் சகார். ஏன்னா இனிஷியலி பிட்ச்ல லிட்டில் பிட் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் போது குடன் டிக்கெட் நிறைய முறை இன்சைட் ஏஜ்ல விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவரோட விக்கெட்டையோ இல்ல கேஎல் ராகுல் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு, அவுட் சைட் பால் வருது அப்படின்னா அந்த பாலுக்கு ரொம்ப ரொம்ப வீக். ஸோ அந்த மாதிரி இயர்லியா ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அடுத்தடுத்து தீபக் கூட ஆயுஷ் பதோனி தான் வர போறாங்க. அதுல தீபக் கூட கொஞ்சம் புவர் ஃபார்ம் தான். ஸோ அவரோட விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஈஸியா ஒரு 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டூல வந்துருவாரு தீபக் சகார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தீபக் சகார், செகண்ட் இன்னிங்ஸ்னா துஷார் தேஷ்பாண்டே நல்லாவே இந்த வென்யூல போல் பண்ணிருக்கனால இவங்க 2 பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ஆயுஷ் பதோனி டாப்ல ஆடக்கூடிய டிகாக் அண்ட் தென் கேஎல் ராகுல் இவங்க எல்லாத்தையும் நீங்க டிராப் பண்ற டீம்ல ஆயுஷ் பதோனியை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் மேட் ஹென்ரி இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கிறது சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. இருந்தாலும் 3 ஓவர் மினிமம் போல் பண்ணுவாரு. அதுல ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இவரை நீங்க டிராப் பண்ணணும். இவருக்கு பதிலா வேற யாச்சும் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா மோசின் கான், அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மோசின் கானையும் மேட் ஹென்ரியும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ் சேஃபானா அஜின்கே ரஹானே, ரச்சின் ரவீந்திரா, யாஸ் தக்கூர். இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியானா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தேஷ்பாண்டே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தீபக் சகார், அண்ட் தென் ஆயுஷ் பதோனி, மேட் ஹென்ரி அல்லது மோசின் கான். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ரவீந்திர ஜடேஜா 1, கேஎல் ராகுல் 2, பத்திரனா 3, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 4, அண்ட் தென் மொயின் அலி 5. இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க ஒரு 10 டீம் பிளே பண்ணாலும் சரி அதுல மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இதுல மொயின் அலி மட்டும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த நிக்கோலஸ் பூரன் 6, சிவம் டுபே 7, ருத்ராஜ் கைக்வாட் 8, குடன் டிகாக் 9. இவங்க 4 பேர்த்துக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சாலிடா ஒரு 30+ ரன் அடிக்கணும். இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் நிக்கோலஸ் பூரன் கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கனால அவர் ஒரு 60ல இருந்து 70% டீம்லயும், கேக்வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவர் ஒரு 70% டீம்லயும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன். குடன் டிகாக் சேசிங் அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. சிவம் டூபே ஒரு 60ல இருந்து 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் முஸ்தபிர் ரஹ்மான் 10. இவரை மோஸ்ட்லி நீங்க 80% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ரவி பிஸ்னாய், அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா குருணல் பாண்டியா. இவங்க 2 பேர்த்தையும் சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 11. அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா, குருணல் பாண்டியா, அண்ட் தென் அஜின்கே ரஹானே 14. குருணல் பாண்டியா, யாஸ் தக்கூர் 14. இந்த 14 பிளேயர் இது இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே போல் பண்ண போறாங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தீபக் சகார், அண்ட் தென் ஆயுஷ் பதோனி, மேட் ஹென்ரி அல்லது மோசின் கான். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதெல்லாம் 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுல மட்டும் தெளிவா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் நம்ம எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல குவாலிட்டி பிளேயர்ஸ்க்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எந்த மாதிரி பிளேயர்னா அவங்க மோஸ்ட்லி
90% வரைக்கும் அவங்க ட்ரீம் டீம் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். அந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுல மினிமம் 5 மேக்ஸிமம் 7 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். எதுக்காகனா நம்ம ஃபேண்டசியில நம்ம காசு எக்காரணத்துக்கு லாஸ் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது. இல்ல நான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா தான் போவேன், லாஸ் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நான் மோஸ்ட்லி யாரோட காசும் லாஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பேசிக் மோஸ்ட்லி சேஃபான பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றேன். பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் நீங்க ரிஸ்கா ரொட்டேட் பண்ணுங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல. இப்போ சேஃப் ஆப்ஷன்ல விக்கெட் கீப்பர்ல இருந்து கேஎல் ராகுலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இதை தவிர விக்கெட் கீப்பர்ல யார் இருக்காங்க அப்படின்னா குடன் டிகாக் இருக்காரு, நிக்கோலஸ் பூரன் இருக்காரு, எம்எஸ்டி இருக்காரு. இதுல விக்கெட் கீப்பர் பண்ற எம்எஸ்டி இன்னொருத்தர் இருக்காரு. ஆனா அவர் பேட்டிங் ரொம்ப ரொம்ப கீழே வரனால இப்ப குடன் டிகாக், நிக்கோலஸ் பூரன் அவங்க 2 பேத்துல நிக்கோலஸ் பூரன் நீங்க ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்கனால அவரை ஒரு 60ல இருந்து 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா குடன் டிகாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க ரிஸ்கியா 50-50 ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணி ஆகணும். எம்எஸ்டி இப்போ டாப்ல ஆடக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட், அஜின்கே ரகானே, ரச்சின் ரவீந்திரா இவங்க கொஞ்சம் இயர்லியாவே விக்கெட்டை விட்டுருவாங்க. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீம்ல தான் எம்எஸ்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா அவர் பெருசா தேவைப்பட மாட்டாரு. இப்ப குடன் டிகாக்க நீங்க டிராப் பண்ற டீம்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா தீபக் ஹூடா புவர் ஃபார்ம் தான், சப்போஸ் நின்னுட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு, அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணணும். ஆயுஷ் பதோனி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே சேசிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 40ல இருந்து ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிவம் டூபே 60ல இருந்து 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அஜின்கே ரகானாவை கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, அஜின்கே ரகானா இதுல ஏதாவது ஒரு 3 பிளேயரை நீங்க டிராப் பண்ற டீம்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா சமீர் ரிஸ்விக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆல்ரவுண்டர்ல இருந்து சேஃபா ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்களுக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சேசிங்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா குருணல் பாண்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிஎஸ்கேல இருந்து பத்திரனாவுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். அண்ட் தென் செகண்டரியா முஸ்டபிர் ரகுமான ஒரு 70ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே போல் பண்ண போறாங்க அப்படின்னா தீபக் சகார் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே அவங்க 2 பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க சஃபல் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா இனிஷியலி பால்ல மூவ்மெண்ட் இருக்கும். இனிஷியலி ஒரு பிட்ச் நியூவா யூஸ் பண்றாங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் தீபக் சகாருக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கனால அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டு அப்படின்னா மேட் ஹென்ரி லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரெடி ரவி பிஸ்னாயை நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் மேட் ஹென்ரியை நீங்க டிராப் பண்ற டீம்ல மோசின் கான் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லோ பர்சன்டேஜ்ல நீங்க ஒரு பெஸ்டான பிளேயர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். யாஸ் தக்கூர் இந்த பிச்சுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவான பிளேயரா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரவீந்திர ஜடேஜா, கேஎல் ராகுல், பத்திரனா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதுல கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முஸ்டபிர் ரஹ்மான், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த 6 பிளேயரும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன்ல யாரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் அவர் ஒரு ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொயின் அலி அவர் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். முஸ்டபிர் ரஹ்மான் அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுவம் டூபே அல்லது குடன் டிகாக் இவங்கள ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களை அடுத்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கள மட்டும் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷனை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணலாம். மேபி என்னை விட நல்லாவே நீங்க அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லாவே கரெக்டாவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஏதோ ஒரு நம்ம யூசர் பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு அதே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பிக் பண்றாங்க, அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே சந்தோஷப்படலாம். அது யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ அதுக்காக தான் கமெண்ட் செக்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ண சொல்றேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.